பேசிடலாமா இல்லை யூடியூபராகவே பேசிடலாமா? என்ன வேணாலும் இந்த சில்லற பசங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. டீச்சரா இல்லை டாக்டரா? என்ன வேஷம் போடுறது? சரி, இதை போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. ஏதோ இருந்துட்டு போட்டு. ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டோம், இது என்ன பாவம் பண்ணிச்சு? ஸ்கேல் இருந்துட்டு போட்டு யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறா? அப்படி என்னத்தை பேச போகிறேன்னு கேட்குறீங்களாக்கு? நம்ம சாட்டையை பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் இம்பிட்டு கன்ஃபியூஷன். ஆட நம்ம துரைமுருகன் தான், அதுதான் இந்த மஞ்சள் டிப்போவோட ஓனரு. ஆட இப்போ அந்த மஞ்சள் பொடி ட்ரெண்டு மாதிரி அவருக்கு தான் மஞ்சள் பொடினா அம்பிட்டு ரொம்ப பிடிக்குமே. அவர் தான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. வைஷ்ணவின்னு ஒரு புள்ள, ஒரே புள்ள தான், நம்ம 2 தடவை சொல்லி பழகிட்டோம். அந்த பொண்ணு எங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த பொண்ணு. என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் டெபுட்டி சிஎம்மை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. பெரியார் அன்றும் இன்றும்னு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்களா வாங்கினாங்களான்னு தெரியலையே. கொடுத்தாங்களா வாங்கினாங்களா? இதுதான் துரைமுருகனுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருந்திருக்கு. கொடுத்தாதான் உனக்கு என்ன, வாங்கினா உனக்கு என்ன அப்படின்னு நம்ம துரைமுருகன் பையனை கேட்க முடியாது. அவர் ஒரு யூடியூபரு, சில்லற பையனோட தம்பின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற, பேசிட்டு போட்டு அதை நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஆனால் அந்த பையன் கேள்வி கேட்டிருக்கா, திராவிடம்னா என்னன்னு வைஷ்ணவிக்கு தெரியாதாமா. ஏங்க வைஷ்ணவி, திராவிடம்னா என்னன்னு நிஜமா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாது. நம்ம அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். அவ்வளோதானே, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. திராவிடம்னா என்னன்னு கேள்வி கேட்டால் வைஷ்ணவி அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு கட்டாயம் எதுவும் இல்லையே. அப்போ தெரியல, ஆனால் 2 டேஸ்க்கு அப்புறம் அதுக்கான பதிலை தேடி அதுக்கு ஆன்சரும் பண்ணிட்டாங்க. முதல்ல கேள்வி கேட்டப்போ தெரியல, அப்புறம் அதை பற்றி என்னன்னு படித்தாங்க. 2வது தடவை அந்த கேள்வி வந்தப்போ அதுக்கு ஆன்சரும் பண்ணிட்டாங்க. இதில் என்ன தப்புன்னு எனக்கு இதுவும் தெரியல. இந்த துரைமுருகனுக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அது எப்படி ஞாபகமாக இருக்கும்? எல்லாம் ஞாபகமாக ஃபோனில் கூட வச்சிருப்பார். விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னு தான் சொன்னார் இந்த சீமானு. ஆடா, அவருக்கு நல்லா தெரிஞ்ச விஜயலட்சுமியை தான் தெரியுமான்னு கேட்டப்போ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுலேயும் முன்ன பின்ன வேற பார்த்தது இல்லையாம்மா. ஸோ அந்த விஜயலட்சுமி ஆறு அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதாம்மா. ஆனால் 16 வருஷமா இவனுக்கு வேண்டி விஜயலட்சுமி வீடியோ ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களாம்மா. இதுக்கு இடையில இவனுக்கு யாருன்னே தெரியாத அதாவது திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத அந்த விஜயலட்சுமியோட ஆடியோவை கேட்டு மனசு இலகிட்டாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற தம்பிக்கு அந்த ஆடியோவை போட்டு காமிச்சா அவன் குமரி அழுக ஆரம்பிச்சிட்டானாமா. ஐயோ, என்னன்னா இப்படி ஒரு துயரத்தில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குதுன்னா என்னன்னா நீங்கள் அண்ணா, நீ இதுக்கு எதுவும் சொல்லாத பாவம். அந்த பொண்ணுக்கு மாதம் 50,000 ரூபா, 7 மாதத்துக்கு 3.5 லட்சம் ரூபா இந்த திரள் நிதியில் வருதில்ல, அது அப்படியே வாங்கி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தம்பி கம்பல் பண்ணாராமா. அப்படி யாருன்னே தெரியாத விஜயலட்சுமிக்கு தம்பி சொன்னதுனால எப்படி யாருன்னே தெரியாத விஜயலட்சுமி திராவிடம்னா என்னன்னு தெரியாத மாதிரி அந்த விஜயலட்சுமிக்கு சரிப்பா நீங்கள் கொடுங்கப்பா, எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக சரி திரள் நிதியை திரட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பிங்க பிரியப்பட்டு என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லை நான் பிரியப்பட்டு பண்ணது தானே. இல்லை அது அவங்க இஷ்டப்பட்டு அவங்க பிரியப்பட்டு வந்தது. வாசிப்பில் என்ன சொன்னார் தெரியாதுன்னு சொல்லிட்டாரா. இப்போ இந்த விஜயலட்சுமிங்கிற புக்கை மறுவாசிப்பு பண்ணியிருக்காரு. மறுவாசிப்பு ஏன்னா மறுவாசிப்பு பண்ணுறதுன்னா சீமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சீமான் மறுவாசிப்பு பண்ணாலே மொத்த தம்பிகளும் மறுவாசிப்பு பண்ண மாதிரி தான். ஏன் வைஷ்ணவியே, திராவிடம்னா என்னங்க? சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை. கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. இதோ இப்போ இவன் சொன்ன மாதிரி விரும்பித்தானே வந்த, எனக்கு தெரியுமே விஜயலட்சுமி அவள் யாருன்னு எனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியுமே, அந்த காலத்துலேருந்தே நாங்கள் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. நான் ஷூட்டிங்க்கு போனேன்னா அவங்க ஈட்டிங்க்கு ஏதாவது கொண்டு வந்துருவாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்ருக்குறோம். அப்புறம் டேஷ் 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 மறுவாசிப்பு பண்ணவன் கரெக்டாக சொல்கிறா. ஏன் துரைமுருகா, இது உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா துரை? அவனே அந்த அக்கா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப நீ 40,000 ரூபா கொடுத்துருக்க உன்ற பணத்தை ஞாபகம் இருக்கா? ஏங்க்கா, வக்கீல் சொல்கிறத கேளுங்கக்கா, நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேங்க்கா, நீங்கள் பெங்களூர் கிளம்பி போங்கக்கா. ஏண்டா, அவனுக்கே அவங்க யாருன்னு தெரியாது, நீ எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ஏன் மறுவாசிப்பு சீமானுக்கு முன்னாடியே நீ பண்ணிட்டியா?
யாரை கேட்டாலும் ஒன்று மாமா பையன் மாமா பையன் மாமா பையங்கிறாங்களேன்னு பார்த்தா அட அண்ணனுக்கே மாமாவா இருந்திருக்குன்னு இப்போ தானே தெரியுது. மாமா பையன்னா மச்சான், மாமா தானே மாமா. அண்ணனுக்கே மாமாவான சாட்டை துரைமுருகனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியலை. இப்போ நீ சீமான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கயல்விழிய அக்கான்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்குவேன், கூப்பிட மாட்டேன் வச்சுக்குவேன். சொல்லுவியா அவங்க கிட்ட சீமானுக்கே யாருன்னு தெரியாத விஜயலட்சுமிக்கு 40,000 ரூபா கொடுத்து நான் தான் பெங்களூர் அனுப்பி வச்சேன் சொல்லுவியா? வைஷ்ணவிக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாதாமா, அதுக்கு இவன் ஒரு விளக்கம் சொல்லுவான், அதை கேளுங்களேன். அந்த ஆடியோவை கேட்டுக்குங்க. இது அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணையும் பிரெட்டையும் மக்களுக்கு கொடுப்பது அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி இந்த வைஷ்ணவி. இந்த தற்குறிட்ட இன்னொரு தற்குறி கேக்குது திராவிடம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு இந்த தற்குறி வைஷ்ணவி சொல்லுது ஐ டோன்ட் நோ. ஆமாங்க வைஷ்ணவி தற்குறிங்க. ஆனால் இவர் இந்த மிஸ்டர் யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? யாருன்னு தெரியுமில்ல? சீமானுக்கே யாருன்னு தெரியாத விஜயலட்சுமிக்கு சீமானுக்கு தெரிஞ்சு 40,000 ரூபா கொடுத்த அழுவுரு. அண்ணா அண்ணா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே, ஆனால் அவங்க முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்கண்ணே, என்னண்ணே பண்ணுறது? ஏதாவது கொடுத்து தொலைடா, எப்படியாவது அனுப்பிச்சி விட்றா, என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணுற? துரை இந்த காலையும் காலான்னு நினச்சி கேட்டுக்கிறேன் துரை, எப்படியாவது பெங்களூருக்கு அனுப்பிச்சி வச்சிருடா துரை அப்படின்னு இவன் போட்ட காலில் அவன் கெஞ்சி இருப்பான். அந்த தற்குறி அந்த அறிவாளி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆட ரெக்கார்ட் பண்ணுறதுலேயே ரெக்கார்டை பிரேக் பண்ண அறிவாளிங்க இவங்க. இடும்பாவனங்காரத்தையும் அவன் காதலையும் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ எப்பேற்பட்ட முரட்டை ரெக்கார்ட் பண்ணுற ஆளுன்னு யோசிச்சுக்கோங்க. அவன் சொல்கிறான் வைஷ்ணவி தற்குறியாமா. ஐ டோன்ட் நோ, உண்மையிலே தெரியாது அப்படிங்குது. அம்மா வைஷ்ணவி உனக்கு மட்டும் இல்லம்மா, உங்க அப்பா இருக்காரு இல்லையா ஸ்டாலின், உங்க அப்பா கோயம்புத்தூருக்கு உங்க அப்பா இல்ல, ஒரிஜினல் அப்பா இல்ல, உங்க டூப்ளிகேட் அப்பா இருக்காரு இல்லையா திராவிட அப்பா ஸ்டாலின், அவருக்கே தெரியாது திராவிடம்னு. அவருடைய அப்பா இருக்காரு இல்லையா அவருக்கே தெரியாது திராவிடம். அவங்களுடைய ஐயா இருக்காரு இல்லையா பெரியார், அவருக்கே தெரியாது திராவிடம்னு என்னன்னு. அதே போல உங்க சுபவிக்கோ உங்க சோத்து மாடன் கும்பலுக்கோ உங்களுடைய இந்த எங்க சோறு போட்டாலும் கிளம்புவாங்க இல்லையா அந்த வீரமணி மாதிரி குரூப், அந்த குரூப்புக்கே தெரியாது. அந்த ஒட்டுத்திணைகளுக்கு அந்த கருவாட்டு சாம்பார்களுக்கு அந்த அறிவாளி அடிமைகளுக்கு எவனுக்குமே தெரியாது திராவிடம்னு என்னன்னு. திராவிடம்னா என்ன? அப்படித்தாங்க, யாருக்குமே திராவிடம்னா என்னன்னு தெரியாது. இந்த சில்லற பையன் கூட ஆரம்ப காலத்துல ஸ்டேஜ் ஏறதுக்காக திராவிடம் திராவிடன்னு பேசிட்டு இருந்தானே, நான் இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், ஆமா நான் திராவிடன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கே தெரியாது திராவிடம்னா என்னன்னு. இந்த 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 அறிவாளி நம்ம தற்குறி, இந்த அறிவாளி எவ்வளவு தெளிவா அத்தோட நிப்பாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா? அயோத்திதாச பண்டிதருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது சொல்லுடா. அவர் தான் திராவிடத்து பேர்ல மேகசின் எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு தெரியும்னா, அப்ப அவருக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியாது கட்டா? அம்பேத்கர் என்ன மிஞ்சி போனா 40,000-50,000 புக் எழுதிருப்பாரு, ஜஸ்ட் அவ்வளவுதான். அவருக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்கெல்லாம் திராவிடத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. காட்டுவெல்லுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, எல்லிஸ்க்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த அறிவாளிக்கு எல்லாம் தெரியும். ஏன் சொல்கிறா, என்ன அறிவாளிடா நீ, இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கிற. கார்த்தியோட லவர்கிட்ட பேசுனது கார்த்திகிட்டே இல்லை, ஆனால் உங்ககிட்ட இருக்கு. என்ன ஒரு அறிவாளி நீ. சீமான் காளியம்மாளை பற்றி பேசின ஆடியோ வரைக்கும் நீ தான் வச்சிருக்கிற, எம்புட்டு அறிவாளி நீ. அப்படித்தான் இருக்கா இல்லை கயல்வெளி ஆடியோ கிடியோ தான் வச்சிருக்கியா? இன்னும் நம்ப முடியாது, வச்சாலும் வச்சிருப்ப. ஏன்னா அம்புட்டு அறிவாளி நீ. நாங்களாம் தற்குறிக தான்ப்பா. பார்த்துக்கங்க, வைஷ்ணவிங்கிற தற்குறிக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியலையா, ஆனால் இந்த அறிவாளிக்கு விஜயலட்சுமி யாருன்னு தெரியும், விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியும், அவங்க 2 பேர்த்துக்கும் எவ்வளோ காசை கொடுக்குறாங்கன்னு தெரியும், அவங்க பெங்களூர்லேருந்து வந்தால் யார்கிட்ட யார் கூட தங்க வைக்கணும்னு தெரியும், எப்படி திருப்பி அனுப்பணும்னு தெரியும், எப்படி கேஸ்லேருந்து சீமானை வெளியே கொண்டு வரணும்னு தெரியும். இந்த சில்லற பையன் இந்த அறிவாளியத்தான் 4 தடவை கட்சியை விட்டு நிறுத்தியிருக்கானாமா. கட்சிக்கும் கட்சி நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்தாய், வெளியே போடா அயோக்கிய நாயே அப்படின்னு அனுப்பிச்சுட்ருக்காரு. 1 தபா 2 தபா இல்லைங்கோ 4 தபா அனுப்பிச்சுட்டு மறுபடியும் உள்ள கூப்பிட்டுருக்காரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த சாட்டை பேசிகிட்டு இருக்கான்ல, சாட்டை அப்படிங்கிற அந்த வலையொலிக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா இவன் நீதி வழங்கும் போது அண்ணன் கார்த்தி கயல்விழி
அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டானாமா. நியாயத்தை மட்டும்தான் பேசுவானாமா. அந்த நியாயமயிர பேசுறதுக்காக தான் மூடிட்டு போடா நாயேன்னு சீமான் சொல்லி அனுப்பி விட்டாராமா. அப்படி இந்த கொள்கை பரப்பு செயலாளர் நியாயத்தை பேசும்போது அண்ணன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் தற்கொலைக தான்ப்பா. அறிவாளி அறிவாளி. சரி, ஃபைனலுக்கு வந்துடுவோம். போதும், இதுக்கு மேலே வேணாம். எங்கள் வைஷ்ணவி எங்கள் டெப்டி சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அதை சந்தோஷமாக சொல்கிறாங்க. டெப்யூட்டி சிஎம்மை பார்த்தா புக்கு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதை அவங்க சந்தோஷத்தில் அவங்க மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அவ்வளவுதானே, போயிட்டு வந்ததை அவங்க சொல்லத்தான் செய்கிறாங்க. பின்ன ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி பிரபாகரனை நிற்க வச்சு கூட நின்று கையை கட்டி நின்றுட்டு நான் இதுதான் இலங்கைக்கு போன போய் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம் சொல்கிறாங்க. இந்த சில்லற பையன் ஒரு தடவை விண்ணுறுதி நிலையத்தில் தோரை வண்டி எடுக்க போயிட்டான். எவன் தெரியல, போயிட்டான் வண்டி எடுக்க. இன்னொரு மாமா எவனோ இருக்கான். நம்ம போனவனே மாமா தான். இன்னொரு மாமா யாரோ இருக்காங்களாம். அவன் தம் அடிக்க அந்த பக்கம் ஏதோ போயிட்டான். நம்ம அப்படி யாருமே இல்லாதப்போ இவனை ராணுவம் சுற்றி வளைச்சிருச்சாமா. உடனே எல்லாரும் பயந்து போய் வந்தாங்களாமா. அந்த ராணுவ வீரர்கள்லாம் சீமான கன் பாயிண்ட்ல நிற்க வச்சுட்டாங்களாமா. அப்புறம் அண்ணா 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 ஒரு போட்டோன்னு செல்ஃபியாக எடுத்து தள்ளிக்கிட்டாங்களாமா. அண்ணா அண்ணன் அந்த ஸ்மைல்னு அண்ணன் தோளில் கை போடுண்ணே, அண்ணா சரிண்ணே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பாருங்க, இத்தனை ஃபோட்டோ எடுத்தவங்க ஒரு ஆள் கூட ஒரு ஃபோட்டோ கூட வெளிவிடலை. டெப்யூட்டி சிஎம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தா அது பெருமை, எங்களுக்கு அதில் மகிழ்ச்சின்னு வைஷ்ணவி எல்லாத்துக்கிட்டேயும் அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் இந்த சில்லற பையன் கூட ஃபோட்டோ எடுத்தது மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, யாருமே ஃபோட்டோவை வெளியே விடலையேடா. சாட்டை இந்த லட்சணத்தில் நாங்கள்லாம் தற்குறி, நீங்கள்லாம் அறிவாளிங்க. சரி, ஓகே. தமிழ் தேசியம்னா என்னப்பா? தமிழ் தேசியம்னா என்ன? உங்ககிட்ட ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த தமிழ் தேசியத்தை காத்தே தீருவேன்னு கத்திக்கிட்டே கிடக்கிறான்ல இந்த சைமன், நீ துரைமுருகனாக இருந்தா அவன் சீமானாதான் இருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா, அவன் தான் இந்த தமிழ் தேசியத்தை நொட்டுவான்னு நினச்சேன்னா, அவன் 10th வாங்கின மார்க் ஷீட் இருக்குல்ல, பப்ளிஷ் பண்ணுறா பார்க்கலாம். அதை மட்டும் பப்ளிஷ் பண்ணு. தமிழ் தேசியத்தை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். சொடக் போட்டு சொல்கிற. ஏன் தெரியுமா? பண்ணு பாப்போம், பண்ணு. நீங்கள் தமிழ் தேசியத்தை நட்டுவீங்க. முதல்ல பொய்யா சொல்லாமல் பேசுறது எப்படின்னு கற்றுக்கங்கப்பா தற்குறிகளா. அப்புறம் தோழர் வைஷ்ணவி அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். அப்புறம் இந்த திராவிடம்னா என்னன்னு நாம் இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை அடிமைப்படுத்தியது பார்ப்பனியம்னு நம்ம சொல்கிறோம்ல, அது திராவிடம். நம்மளை சாதியாக சமத்துவமற்ற பிரிச்சுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் திராவிடம். அதே மாதிரி நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை வச்சுட்டு இருந்தாங்கல்ல, சமத்துவம் இல்லாமல், அது சொன்னதுக்கு பேர் திராவிடம். நம்மளையெல்லாம் அவன் அடிமையாக தான் பாப்பான்னு சொன்னோம்ல, அது திராவிடம். பாப்பான் எல்லாத்தையும் சமமாக பாப்பான்னு சொன்னான்ல, அதுக்கு பேர் தமிழ் தேசியம். திராவிடம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க வித்துக்கிட்டு இருக்கிற தமிழ் தேசியம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு தாங்க வைஷ்ணவி. இவங்களையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு புன்னகையோட போயிட்டே இருப்போம். புன்னகையோடையே இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.